வணக்கம். முத்தாய்ப்பான சிந்தனைகள். ஒரு நாட்டில் ஒரு அரசர் போட்டி அறிவிச்சிருந்தார். என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கோட்டைக்கதவு இருக்கும். கோட்டைக்கதவுனால நமக்கு தெரியும், ரொம்ப பலமாக, நல்ல உயரமாக, அகலமாக, பெரிய இதாக இருக்கும். அந்த பெரிய கோட்டை கதவை இந்த போட்டியில் பங்கேற்கிறவங்க திறந்துட்டு அந்த பக்கம் உள்ளே போகணும். அப்படி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களை இந்த மன்னருக்கு ஈக்குவலாக பிரித்து அவர் கூட சரிசமமாக ஆட்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் அந்த போட்டியில் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கை துண்டிக்கப்படும், அதாவது வெட்டப்படும் அப்படின்னு போட்டியினுடைய அறிவிப்பு. இதை கேட்டவுடனே எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். எத்தனை நாள் நாமளும் தான் மக்களவையிலையும் அரசவையிலையும் மக்களாகவும் உறுப்பினராகவுமே இருக்கிறது. நாமளும் ராஜாவாகலாம், மன்னராகலாம், மன்னர் ஆட்சி செய்யலாம். மன்னர் ஆட்சினா சும்மாவா? குதிரைப்படையில் போகலாம், ரதத்தில் போகலாம், பல ராணிகள் சூழ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த மன்னர் ஆட்சி புரியணும்னு ஆசை இருக்க தானே செய்யும். அதனால அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு வர ஆரம்பித்தாங்க. போட்டிக்கு வந்தவங்க கதவை யாருமே திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. இப்படி நிமிர்ந்து பார்த்தாங்க. அந்த கதவு அப்படியே பிரம்மாண்டமாக, பெரிய கோட்டை கதவுன்னா அப்புறம் எப்படி இருக்கும் இல்லையா? பெரிய கோட்டை கதவியாக இருந்தோன்னே பயந்துட்டாங்க. வேண்டாம், நம்ம பாட்டில் மன்னர் ஆட்சிக்கு ஆசைப்பட்டு உள்ளே போயிட்டு கை போயிடுச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. இதே மாதிரி வராங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, போயிடுறாங்க. இப்படியே இருந்தது. 1 மாதமாச்சு, 2 மாதமாச்சு, 3 மாதமும் ஆயிடுச்சு. அந்த போட்டியில் யாருமே பங்கேற்கவே இல்லை. அரசர் வந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டே போனார். நகர்வலம் வரும்போது 3ஆவது மாதம் முடிய போகும்போது ஒரு இளைஞன் வந்தான். இளைஞனாலே தெரியும்ல, சின்ன பையனாக தான், 16-17 வயசுக்குள்ளே தான் இருந்தான். அந்த பையன் இந்த போட்டியினுடைய அறிவிப்பையும் விதிமுறைகளையும் கேட்டோன்னா அவனுக்கு இந்த போட்டியில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. உடனே ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டான், நான் போய் போட்டியில் கலந்துக்க போகிறேன், கலந்து மன்னராக போகிறேன்னு. எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு, ஏளன சிரிப்பு. டே பொடியா, என்னப்பா நீ தான் இப்போ சின்ன பையனாக இருக்க, நீ இந்த உடம்பு வேற இல்லை, ஒல்லியாகவும் இருக்குது, இந்த பலமாகவும் இல்லை, நீ பாட்டில் போட்டி உள்ளே போகிறேன், மன்னர் ஆட்சி புரிகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு போயிட்டு உன்னால் தோற்று போயிட்டினா கையை இழந்துருவப்பா, உனக்கு இன்னும் எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது, கை இல்லாமல் நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னாங்க. நீ ஆசைப்படலாம் தம்பி, பேராசைப்படக்கூடாது, போய் வேலையை பாரு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லவும் இவனுடைய கருத்தில் மட்டும்தான் அவன் கவனிப்பாக இருந்தான். நாம் எப்படியாவது அந்த கதவை திறக்கிறோம், மன்னருக்கு சரிசமமாக உட்காந்து ஆட்சி புரியணும், ஒரு நாளாவது நம்ம யானைப்படை மேலேயும் ரதத்துலேயும் கர்வமாக பெருமிதமாக செருக்கோட நகர்வலம் வரணும், மன்னருக்கு சரிசமமாக இருக்கணுங்கிற ஆசை அவனுக்கு அதிகமாயிடுச்சு. போயிட்டான். ராஜாவை பார்த்தாச்சு. ராஜாட்ட போயிட்டு கேட்குறான், அரசே நான் அந்த போட்டியில் கலந்துக்கலாமா? அரசர் தாராளமாப்பா அப்படின்னாரு. அதில் நீங்கள் அறிவித்தபடி நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த பதவி, அந்த மன்னர் அதெல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அவன். அப்படின்னு சொன்னோடனே உடனே அரசர், கண்டிப்பாக, இதில் என்னப்பா சந்தேகம் உனக்கு, நீ ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு சரிசமமாக நீ உட்காந்து ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சொன்னார், நீ அதே மாதிரி தோத்துட்டேன்னா உன் கையை நீ இழக்கணும்ப்பா, அப்படி முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இவனுக்கு வந்த வேகம், உத்வேகம் எல்லாமே இறங்கிடுச்சு. போயிட்டான் அமைதியாக. உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அவருக்கு ஈக்குவலாக யாரையும் கொடுக்கவும் மனசு வராது இல்லையே, ஏதோ அறிவிப்பு சொல்லிட்டாரு, கொடுக்கவும் மனசு வரல, அப்படியே சந்தோஷமாக போயிட்டார். இதே பையன் போயிட்டு அடுத்த நாள் திரும்பி வரான். அரசே நான் போட்டியில் கலந்துக்கிறேன், என்னைக்கு சொல்லுங்கள், நான் திறக்கிறேன், இன்றைக்கே ஆரம்பிக்கலாம்ப்பா போட்டி. வந்தான். அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான், இந்த கதவை எப்படியாவது நாம் திறந்துட்டு மன்னருக்கு சரிசமமாக உட்காந்து நான் இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு இருந்தனால சுற்றியில் இருக்கிற மக்களோ இல்லை மற்றவங்களோ அரசவையோ அமைச்சரோ யாரை பற்றியுமே அவன் யோசிக்கலை, கண்ணுக்கும் தெரியலை. அவன் என்ன பண்ணிட்டான், அதை எப்படி திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி 5 அடி வேகமாக பின்னாடி போயிட்டு வேகமாக ஓடிந்து கதவுல கை வைக்கிறான். கை வச்சோன்னே பார்த்தீங்கன்னா டபால் அந்த கதவு திறந்துருச்சு. கை தான் வச்சான், முயற்சி எதுவுமே அவன் பண்ணலை, கை தான் அப்படி வச்சான். கை வச்சோடனே கதவு திறந்தோடனே இந்த பக்கம் தான் அந்த உள்ளே போயிட்டான். அவன் உள்ளே போனோடனேயே மன்னர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஒரே கோஷம் போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் கதவுல போய் கை மட்டும்தான் வச்சுருக்கான், டக்கான்னு உழுகாமல் மன்னராயிட்டான். இப்போ இந்த அரசருக்கு சரிசமமாக அவன் ஆட்சி புரிகிற தகுதி வந்துட்டான். ஒரே சந்தோஷமாக அவனுக்கு, சந்தோஷத்தோடு அவனுக்கு என்ன பண்ணுனேங்கன்னு தெரியாமலே நான் உள்ளே வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு புரியாததும் இருந்தது. அப்போ அரசர் கேட்டார்,
தம்பி பாப்பா, நீ எனக்கு வந்து தம்பின்மே நான் கூப்பிடக்கூடாது, நீ வந்து ஒரு மாமன்னன், அரசர், நீ எனக்கு சரிசமமான அரசர் ஆயிட்ட, நீ இனிமேல் ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு நேர்காணல் கேட்குறாங்க. நேர்காணல்னால் இன்டர்வியூ மாதிரி. நீ வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எனக்கு வந்து பலம் கிடையாது, உடலில் பலம் இல்லை, ஆனால் எனக்கு தன்னம்பிக்கைங்கிற பலம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த கதவை திறந்துட்டு நான் முயற்சி செஞ்சு என்னோடய தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சு இந்த கதவை திறந்து நான் உள்ளே போயிட்டேன்னா மன்னர் ஆட்சி கிடைக்கும், என் வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கை மட்டும்தான் போகும், வாழ்க்கை போகாது, உயிர் போகாது. உயிர் இருக்கும்போது எனக்கு வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையை வச்சு நான் வாழ்ந்துடலாம். ஒரு முயற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் செஞ்சு அதனால் எனக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குதுங்கும் போது ஏன் நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மனசில் இருந்துச்சு. அதனுடைய வேகத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் வந்து கதவு அதுவே திறந்துருச்சு, நான் தொட்டேன் அதே திறந்துருச்சு அரசே, இதுதான் நடந்தது அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போ தான் அரசர் சொன்னாராம், நான் இந்த கதவை பூட்டியே வைக்கலப்பா, சும்மாவே தான் வச்சுருந்தேன். என்ன காரணம்னா இது ரொம்ப அதிகமான பலமாக இருக்குது, என்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்துச்சே தவிர நாம் முயற்சி செஞ்சு பார்ப்போம், முயற்சியால் அதை நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா தான் இந்த கதவை சாத்தி வச்சுருந்தேன். ஆனால் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு, உன் உடலில் வலு இல்லாட்டியும் பலம் இல்லாட்டியும் உன் தன்னம்பிக்கையில் அதிகமான பலம் கொண்டு முயற்சி செஞ்சு நீ உள்ளே வந்து இன்றைக்கி ஒரு மன்னர் ஆகிட்ட அப்படின்னு அரசர் சொன்னாராம். சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த பையனை, அந்த சிறுவனுக்கு அவருக்கு சரிசமமான ஒரு மன்னர் பதவியை கொடுத்து வச்சுருந்தாராம். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்மளால் முடியாதுன்னு நினச்சி சில எளிதான காரியங்களையும் நாம் தவற விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, அதை முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கைங்கிற ஒரு சாவி கொண்டு நாம் அதை திறந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒளிரும் என்பதுதான் இந்த சுஜாதா அருணாச்சலத்தின் இன்றைய கதையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம்.